ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈச்சர் ப்ரோ எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி தான். இந்த வண்டி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கப் வண்டி தான். ஈச்சர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான முதல் பிக்கப்னே சொல்லலாம். ஏற்கனவே பெரிய ட்ரக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஈச்சர் வண்டி இப்போ நமக்கு பிக்கப் வண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட முக்கியத்துவம் என்னென்னா, இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதே நேரத்தில் டீசல், சிஎன்ஜி இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்துட்டோன்னா ஃப்ரண்ட் பேட்ஜிங் ஏற்கனவே ஈச்சர் ட்ரக்கில் இருக்க மாதிரியே பேட்ஜிங் பண்ணியிருக்காங்க. அந்த குதிரை படத்தோட நல்ல பக்காவான டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல மெட்டாலிக் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ப்ரோ எக்ஸுங்கிற பேட்ஜிங்கும் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டோன்னா வண்டியில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களும் அதே மாதிரி தான். எல்லா பாகத்துலேயுமே நமக்கு வந்து பேட்ஜிங் இது எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3.5 டன் கெப்பாசிட்டி உள்ள இந்த வண்டிகள் இதை பொறுத்தவரையில் வந்து பல்வேறு கலரில் கிடைக்கிது. முக்கியமாக வந்து ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி ப்ரௌன் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்துட்டோன்னா வண்டி ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆன் த ரோடுக்கு வரப்போகுது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. இது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஈச்சரை பொறுத்தவரை இது பக்காவான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா வண்டியில் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்ல இட வசதியோடு இருக்குது. டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவர் கோ டிரைவர் 2 பேருமே ஈஸியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, கூட இன்னொரு பேசஞ்சரும் இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியை பொறுத்தவரை ஃப்ளாட்டாக இருக்குது. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரியோட சார்ஜிங் இது எல்லாமே வந்து ரொம்ப லெஸ் டைம்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் தான் இதெல்லாமே தயாரிச்சிருக்காங்க. முக்கியமாக ஈச்சரை பொறுத்தவரை இது ஜப்பானீஸ் டெக்னாலஜி. இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்க பேட்டரியை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 32 kWh, இன்னொன்று 40 kWh. இந்த kWh பொறுத்து தான் நம்மளோட ரேஞ்சு வந்து மாறும். அதாவது எவ்வளோ தூரம் போகுங்கிறது இந்த பவரை பொறுத்து தான் மாறுபடும். மற்றபடி பார்த்துட்டோன்னா நல்ல பவர்ஃபுல்லான இது தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமை பொறுத்தவரை 1.5 மணி நேரத்திலே சார்ஜ் ஆகும் மாதிரி ஒரு CC52ன்னு சொல்லிப்படி ஒரு மாடல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏசியில் வந்து 5 மணி நேரம் எடுக்கும். டிசியில் வந்து 1.5 மணி நேரத்திலே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்தவரை பக்காவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்குது. 107 kW மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மோட்டார்னே சொல்லலாம். இந்த மோட்டாரை பயன்படுத்தி தான் இந்த வண்டி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இதோட இருக்குது. டார்க்கை பொறுத்தவரையில் 300 Nm கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டார்க் எல்லாமே இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் வண்டியில் இந்த மாதிரி டார்க் இருந்தால் தான் அதோட இது எல்லாமே பிரபலமாக இருக்குது. ஸோ ஈச்சர்லேயும் அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் ரேஞ்சுன்னு சொன்னோன்னா 190 km போகிற மாதிரி ரேஞ்ச் இருக்குது. மற்றபடி இந்த பேட்ரி ஹவர் பேக்கேஜ் சைஸை மாற்றும் போது அதோட கிலோமீட்டர் ரேஞ்சும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சீப்பான பட்ஜெட்டில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரேஞ்சை கம்மி பண்ண மாதிரி பேட்ரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக நமக்கு நிறைய தூரம் போகிற மாதிரி உள்ள வண்டியை தயாரிக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அது காஸ்ட்டு வைஸில் பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஃப்ரண்ட் பேரபிள் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரியரில் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பொறுத்தவரையில் ஈச்சரோட நம்பிக்கையை இதுவும் பூர்த்தி செய்யுங்கிறது தான் நமக்கு தெரியும். இது முக்கியமாக வந்து நல்ல டெக்னாலஜி வைஸாக பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ இருக்கிறதுல டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வந்து நமக்கு காஸ்ட்டு கூடுதலாக இருக்குது. அதுக்காக இது பயன்படுத்தப்படுது. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். டேர்னிங் டைமீட்டரை பொறுத்தவரையில் 10.5 மீட்டர்லேயே திரும்ப மாதிரி இருக்குது. ஸோ வண்டி வந்து டேர்னிங் இது எல்லாமே பார்க்கும்போது பவர் ஸ்டியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டியரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸை பொறுத்தவரையில் 2730 mm கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியோட ஸ்டைல் அது எல்லாமே பக்காவாக இருக்குது. உள்ளால் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3490 kgயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பேலோடு 1760 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மோட்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபடும். ஸோ பல்வேறு விதமான இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட டிசைன் எல்லாமே இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை பல்வேறு விதமான டீசல், சிஎன்ஜி, இவி ஆப்ஷன் வந்து கிடச்சிட்ருக்கு. முக்கியமாக வந்து டீசல் இருக்குது, அதே நேரம் சிஎன்ஜியும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இவி முக்கியமாக கொடுக்காங்க. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுமே இதுக்கெல்லாம் சப்சிடி பண்ண மாதிரி தான் இருக்காங்க. ஸோ டயர் சைஸை பொறுத்தவரை 7, 6, 15, LT 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ரைஸை பொறுத்தவரை 11.5 lakhஸில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி வந்து ஈவியாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த 10 to 11 lakhs ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.